ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இது வரைக்கும் இருந்த 30 டேஸ் சேலஞ்சில், வெயிட் லாஸ் சேலஞ்சில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஹெல்த் அளவுக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அடுத்தது நாளையிலேருந்து என்ன வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா, மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்னென்னலாம் சாப்பிட்டேன்றதும் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் போல் ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன் 10:30க்கு. அப்புறம் மார்னிங் பிரெஞ்சுன்னு சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். மேகி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு கொஞ்சமாக ஒரு ஒன் பேக்கெட்டில் ஆஃப் பேக்கெட் தான் மேகி எடுத்திருப்பேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மேகி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மேகியும், அதாவது நூடுல்ஸும், அதுக்கப்புறம் அது கூட பிளாக் சன்னா வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு மார்னிங். என்னோடய வெயிட் லாஸ் எவ்வளோ ஆயிருக்குன்றதுக்கு பார்க்க எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியல. பட் ரெகுலராக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. என் கூட சேர்ந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் வெயிட் லாஸ் இதனால், இந்த வீடியோனால் ஒரு பர்சன்டாச்சு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போக எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் வந்து. அதுக்கப்புறம் கம்மிங் த பாயிண்ட், எனக்கு இந்த ஜூலை மந்தில் வந்து ஜூலை 1லேருந்து ஜூலை 30 வரைக்கும் இருந்த ஃபாஸ்டிங், வெயிட் லாஸ், இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி வேணால் சொல்லலாம். இதில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட 3 கிலோ 800 கிராம் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்ன்னு பார்த்தா அந்த வெயிட். ரெண்டாவது ஹெல்த் வைஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுது, எனர்ஜியாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஏர்ஃபால் ஆகிறது எனக்கு கம்மியாக இருக்குது நல்லாவே. என்னோடய ஃபேஸில் க்ளோ நல்லா இருக்குது. ஃபேஸ் நல்லா க்ளோவாக தெரியுது, நல்லா ப்ரைட்டாக இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டேன்றேன். நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி வந்து. எதனால் இது எல்லாமேன்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கோம், எதுவுமே அன்ஹெல்த்தியாக சாப்பிடல. இந்த 30 டேஸ் நம்ம இந்த ஹெல்த்தியாக பார்த்து ஒன்று சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்னால், இதுவே நம்ம லைஃப் ஸ்டைலாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஃபுட்டு தாங்க நம்மளோட லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியம். அதை நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா எந்த ப்ராப்ளமே வராது. அது எத்தனை பேர் நம்மள தெரியாது. ஏன் நான் இந்த வெயிட் லாஸ் திடீர்னு எடுத்தேன், எதுக்காக வெயிட் லாஸ்க்கு நான் வந்தேன், எதுக்கு சேனலில் போட்டேன்னு சில பேருக்கு கொஷின் இருக்கலாம். அதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டாவே வெயிட் போடுற பர்சன் தான் நான் வந்து. ஏன்னா என்ன சொல்கிறது, எனக்கு 2மே சிசேரியன் ஆச்சு. எனக்கு 2 குழந்தைங்க, 2மே பெண் குழந்தைங்க தான் எனக்கு. 2மே சிசேரியன் தான் பண்ணாங்க. ரெண்டாவது எனக்கு கேப் கிடையாது. ஒரு ஆப்ரேஷனுக்கும் இன்னொரு ஆப்ரேஷனுக்கும் எனக்கு கேப் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வெயிட் அடுத்து கன்சீவ் ஆகவே, பாப்பா பிறக்கவே, எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தப்போ ஒரு 70% என்னோடய பாடியில் சேஞ்சஸ் இருந்துச்சுலாம். சின்ன பாப்பா பிறந்தப்போ நல்லாவே வெயிட் ஏறிட்டேன். வெயிட்டை குறைக்கணும்னு எனக்கு அப்போது தோணலை. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி. 2 பாப்பாங்களையும் நான் மஸ்கெட்டில் தனியாக தான் வச்சு பார்த்துக்கிட்டேன். நான் ஊரில் இல்லை. ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்ததோ 3 மந்த்ஸில் இங்கே கொண்டு வந்தது தான். செகண்ட் பாப்பா மஸ்கெட்டில் தான் பிறந்தா. அதனால் பாப்பாங்களை பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் ஒர்க் போவாங்க, அவங்களுக்கும் பார்க்கணுன்னும் போது என்னோடய ஹெல்த்தை என்னால் பார்க்க முடியல. நான் இப்போ பார்த்துக்கலாம் குழந்தைங்க பெரியவங்கள எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. நாட் ஓன்லி மீ, எல்லா லேடிஸும் வந்து ஃபேஸ் பண்ணுறது தான். நம்மளுக்குன்னு நம்ம கேர் என்றைக்குமே எடுத்துக்க மாட்டோம். நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பிள்ளைங்க, நம்ம மாமியார் மாமனார் கூட இருந்தால் அவங்க சுற்றி இருக்கிறவங்கள தான் பார்ப்போமே தவிர, நம்மளுக்குன்னு டைம் எடுத்து சமைச்சு பார்த்து சாப்பிட்றதுக்கு கூட சில பேர் டைம் இல்லாமல் ஓடுன்னு ஓடிட்டே இருக்காங்க. நம்ம நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
எனக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள்னும் போது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஆன்சப் தாங்க பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாமே பார்க்கணும். வீட்டையும் பார்க்கணும், வெளியே ஒர்க்கும் பார்க்கணும், மறுபடியும் பிள்ளைங்களையும் பார்க்கணும், பிள்ளைங்களோட ஸ்டடீஸும் பார்க்கணும், எல்லாமே. அதனால் நம்ம ஹெல்த்துக்குன்னு நம்ம டைம் கொஞ்சம் ஒதுக்குனா போதுங்க, நம்ம ஹெல்த்தியாக வாழ முடியும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஹெல்த் வைஸ் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாவே நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்ற பாருங்கள். இப்போ 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அந்த இடத்துல 3 இட்லி சாப்பிடுங்க. ஒரு 1 மந்த் கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 இட்லியாக ஆக்குங்க. அது கூட ப்ரோட்டீன் ஏதாச்சும் சேர்க்குற மாதிரி, ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப் எல்லாமே இருக்கணும். காய்கறி எதனா சேர்த்துக்கோங்க, இல்லை சுண்டல் சேர்த்துக்கோங்க, இல்லை எக்கு சேர்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று மார்னிங் 2 இட்லி கூட எல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங். நம்ம 2 இட்லி தானே சாப்பிட்றோன்னு இல்லாமல் அது கூட காய்கறி, முட்டை, பழங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். தண்ணி அதே போல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஃபேஸில் க்ளோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபால் ஆகிறது, எனர்ஜியாக நம்ம இருக்கிறது எல்லாமே தண்ணியில் தான். அட்லீஸ்ட் 3 to 4 லிட்டர் கண்டிப்பாக குடிங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருப்பேன் 3 to 4 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுல வந்து ஃபுட்டில் தாங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 10% தான். எக்ஸசைஸில் ஒன்றும் கிடையாது. எக்ஸசைஸ் நம்ம வந்து 10% தான், மீதி இல்லாமல் 90% நம்ம ஃபுட்டில் தான் இருக்குது. ஃபுட்டை கரெக்ட் பண்ணாவே நம்மளோட ஹெல்த் சூப்பராக ஆகிடுங்க. என்னோடய ரிசல்ட் இது தான். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டோட்டலாக நான் ஜூன் மந்த்து கூட வெயிட் லாஸில் இருந்தேன்னு, பட் நான் வீடியோ கொடுக்கல, ஜூலைலேருந்து தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த 2 மந்த்தில் டோட்டலாக நான் குறைச்ச வெயிட் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிடலாமா? அரவுண்ட் 8 kg நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேங்க. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ரொம்ப ஹாப்பி. மெயின் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. நம்மளால் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களும் சரி, நான் என்ன செய்கிறேனோ அதை தான் அவங்களுக்கும் கொடுப்பேன். அவங்களோட ஹெல்த்தும் இப்போ நல்லா இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வரனால நம்ம மற்றவங்களையும் நம்ம கேர் பண்ணிக்கிறது. நம்ம ஒன்றும் என்ன சொல்கிறது, பிடிக்காததோ நல்லா இல்லாதோ சமைச்சு சாப்பிடல. நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குறோம். ஸோ நாளையிலேருந்து 16 hours வந்து ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இருக்கேன். 16 to 8, 16 hours ஃபாஸ்டிங், 8 hours ஈட்டிங் விண்டோ. டைமிங் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் வந்து டைமிங் நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். மேபி 10 to 6 ஈவினிங் 6க்குள்ளே ஈட்டிங் விண்டோ வச்சுக்கலான்னு இருக்கேன். அடுத்த நாள் அதே போல் 10 o'clock சாப்பிட்லான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.